வாழைப்பூ தேனு இன்னைக்கு அறுவடை பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தேனுல எவ்வளவெல்லாம் நன்மைகள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த மாதிரி தேன்களை தேன் எடுப்பவங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கிக்கிருவோம். நான் கொண்டு வர தேனு கரெக்டா 1 லிட்டர் 1.5 லிட்டர் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு டைம் வந்து 3 லிட்டர் 4 லிட்டர் வர வரைக்கும் கூட இருக்கும். அதனால நாங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு நாங்க அந்த தேனை கொடுப்போம். எடுத்த உடனே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஈக்கள் கூட இன்னும் போகல பாருங்க. தேனி சில டைங்கள்ல கொத்திரும். அதுதான் இந்த காயம். இது நல்ல விளைஞ்ச தேனுங்க. அதனாலேயே பாக்குறதுக்கு நல்ல கட்டியாவே இருக்கும். இந்த மாதிரி தேனை நீங்க ஆடையோட ருசி பார்த்திருக்கீங்களா? நாங்க இந்த மெழுகோட போட்டு வாயில மென்னு சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கும். எடுப்பீங்க. வந்து வாழைப்பூவுல தேன் எடுக்கும். வாழைப்பூ டைம் இப்போ சீசனு. இது வாழை இருக்கிற ஏரியாவில் தேன் இருக்கு. மற்ற டயத்தில் வந்து நாங்கள் கொஞ்ச நாள் மழை வாழைப்பூ தேன்லேருந்து முருங்கைப்பூ தேன்லேருந்து லவாப்பூ தேன்லேருந்து எல்லாமே. இப்போ லவாப்பூ சீசன் முடிஞ்சிச்சு, பழமாயி முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இனி வர்றப்ப வந்து முருங்கைப்பூ வந்து தை மாதத்துக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். முருங்கைப்பூ தேன் இருக்க எந்த பூ வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும்? டேஸ்டா வந்து முருங்கைப்பூ இது நல்லா இருக்கு, இண்டம்பூவும் நல்லா இருக்கு, இந்த இது நல்லா இருக்கு, வாழைப்பூ தேனும் நல்லா இருக்கு. சில்வர் பாத்திரத்துல ஊற்றி வைக்கணும், பிரிச்சு வைக்க கூடாது.